இஸ்ஸுதீன் ஃபைசி அவர்களை புகாரி ஹோட்டல் பங்குதாரர் அவர்களையும் தேடி அழைக்கிறேன். மைக்ஸ் மாட்டிசரி அவர்களையும் தேடி அழைக்கிறேன். சைக்காலஜிஸ்ட், உயர் சாதனையாளர், அடையாள நிபுணர், குடும்ப நல ஆலோசகர் அவர்களையும் தேடி அழைக்கிறேன். என்னை இங்கு அழைத்தது உங்களை எல்லாரையும் ஒன்று சேர இங்கு அமர வைத்துள்ளது. அதனால் அவரோட பேர் எனக்கு ஏற்கனவே தெரியும், மேடம் தெரியும். என்னை அழைப்பாரு, முதல்ல கேட்பாரு, நீங்க வந்து அந்த பொது மேலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த மாதிரி நான் திருப்பத்தூர்ல இருந்தேன். இப்போ வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கு. கண்டுபிடிச்சு தொழில் தொடங்குறீங்கன்னா அதுக்கு ஸ்டார்ட் அப். ஸோ அதில் வந்து நான் இப்போ ஜாயின் டைரக்டராக இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 10 படி சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா, முதல்ல வந்து நீங்கள் நிறைய தொழிலெலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பொருள் பண்ணுவீங்க. இல்லை வந்து உண்ண உணவு, அதுதான் உண்ண உணவு ரொம்ப முக்கியம். அடுத்தது உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 ரொம்ப முக்கியம். இதில் நிறைய தொழில்கள் இருக்கு. அடுத்தது ஜெம்மன் ஜுவல்லரி, ஸ்பைசஸ், காஃபி, இந்த மாதிரி ஒரு 6000 பொருள் நம்ம பண்ணலாம். டேபிள் சர்வீஸ் எடுத்து அப்பா பண்ணி வைப்பார். சோஃபாலாம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு சர்வீஸ் எடுத்து அந்த சோஃபாலாம் பண்ணி வைப்பார். சரி, கஸ்டமர் கேட்லாக் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் ஸ்ரீபெரும்பு பூந்தமல்லி அது மாதிரி ரொம்ப தூரம் கஸ்டமர் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அதனால போயிட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். நான் ஃபோன் பண்ணி ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். அவர் சொல்லி ஃபோன் பண்ணார். இங்கே வாப்பா உன்கிட்ட ஒன்று பேசணும்னு சொன்னார். சரி வாங்க அப்பா போனார். போனவொடனே அவர் சொன்னது, இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கோப்பா, வாடகைக்கு எடுத்து நீங்கள் நடத்தி நல்லா நீங்கள் கொடுக்குற சோஃபா தர முடியாதுன்னு சொன்னவர் திடீர்னு கூப்பிட்டு தந்தார். அதே மாதிரி கடை வச்சோம். ஒரு சின்ன ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வச்சோம். கம்மி அதில் எல்லாமே சோஃபா கலெக்ஷன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சோஃபா கலெக்ஷன் போட்ட உடனே தெரியல. ஆனால் கஸ்டமர் வரல, யாரும் வாங்கல. எப்படி கஸ்டமர் வாங்க வைக்கிறதுன்னு யோசித்தோம். நான் அப்போ போய் கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கணுமே, கம்மி ரேட்டு சோஃபா சேனல் ஓப்பன் பண்ணி போட்டோன்னா கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக சோஃபா போகுமே, கஸ்டமர் எல்லாம் பார்ப்பாங்களே, கஸ்டமர் வாங்குவாங்களே சொல்லி சும்மா ஒரு அப்பா வச்சு போட ஆரம்பித்தேன். அது நல்லா போச்சு. சரி, நான் ஏற்கனவே யூடியூப் சேனலாக வந்து பேசுவாங்க, வெளியில் வந்து யூடியூப் சேனலாக வந்து பேசுவாங்க. அதில் நான் பேசுவேன். சரி, எனக்கு பேச அந்த இது தெரியும், மார்க்கெட்டிங் ஸ்கில்லு. அது சும்மா நான் வந்து 1500 சோஃபா 1500 சோஃபா போட்டால் அது பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் போச்சு. அப்போது நான் பேசுகிற மக்களுக்கு பிடிக்குதுன்னு வீடியோ போட ஆரம்பித்தவன். இப்போ வரைக்கும் வீடியோ போட்டுருக்கேன். இப்போ 750 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்பில். இன்ஸ்டாவில் வந்து 450 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸும் ஆக்குவேன். மக்களுக்கு எப்போவுமே இப்போ 7 படம் பண்ணியிருக்கேன். 7 படத்துலேயே மக்களுக்கு எப்போவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நேர்மையாக பொய் சொல்லாமல் உண்மையாக உழைக்கணும். நம்ம உழைப்பில் நம்மளோட ஃபுல் லவ்வையும் காட்டணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். எனக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா எங்கள் அப்பா தான் எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கேன். கண்டிப்பாக ஏப்ரல் 10 வந்து எல்லைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பிரதீப் ராமநாதன் நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப தடைகள் மீறி வருது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏப்ரல் 10 எல்லாம் தேட்டரில் போய் பாருங்க. ஹாப்பி ராஜோ ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 10 எல்லைக்கும் போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு எல்லாம் ரிவ்யூ சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நான் ஒரு இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். 1997 2 இட்லி பானையோடு சென்னைக்கு வந்து என்னோட இட்லி வியாபாரத்தில் அப்போ எனக்கு இந்த வியாபாரம் எப்படி அதை பெருக்கிறது, எப்படி அதை செய்கிறது, இன்னைக்கு ஏற்றுமதியை பற்றியெல்லாம் அவர் சொல்லும் போதும் அதுக்கான அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்ன, அதை எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லது. சொல்லி கொடுக்குற பக்கம் நான் போகலை, எனக்கு தெரியல. நான் ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இட்லியில பல்வேறு வகையான இட்லி, மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானி இட்லி, முளைகட்டிய பயிறு இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லி, சாத்துக்குடி இட்லின்னு 2500 வகையான இட்லி எல்லாம் செய்தாலும் அதை எப்படி நான் முன்னெடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு ரஹீமோட நட்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருந்தா நீங்க பிற்காலத்தில் சொல்ல போறீங்க, ரஹீம்ங்கிற ஒரு நட்பால இந்த தொழில் வளர்ச்சின்ற ஒரு அமைப்பின் மூலியமா நான் இந்த சிகரத்தை உயரத்தை தொட்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்க.
மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு ரஹீம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Award goes to Dr. Lubina Fatima. போட்டுமாறு ரஹீம் சார் அவர்களை அழைக்கிறோம். பிசினஸ் பண்ணுறது என்னோட ஆசை. BBA செலக்ட் பண்ணி படிச்சு இப்போ நாங்கள் டைகூன் டாக்டர் கம்பெனி ரன் பண்றோம். இந்த கம்பெனி மூலமா கரியர் கேப்ல இருக்கிற பெண்கள், நான் படிச்சிருக்கேன் ஃபேமிலி என்விரான்மெண்டால வேலைக்கு போக முடியலன்னு சொல்ற கரியர் கேப்ல இருக்கிற பெண்கள் உங்களுக்கும் வேலை கொடுத்தது நம்மள மாதிரி இங்க இருக்க நம்மள மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் ஓனர்ஸ். எங்களோட கம்பெனில 7 பேர் ஒர்க் பண்றோம். எல்லாருமே வீட்டில தான் ஒர்க் பண்றோம். 113 பேர் யாருமே பார்த்தது கிடையாது. எல்லாமே ஆன்லைன்ல இருந்து ஒர்க் பண்றோம். ஸோ இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஐ எம் ஆல்சோ அ பிஸ்னஸ் ஹேபிட்ஸ் கோச். ஸோ சொல்லுவாங்கல்ல, நம்ம வாழ்க்கையோட பாடத்துல தான் நம்ம விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து நான் இந்த விஷயத்த புதுசாக பண்ணேன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப பிளெஸ்டான பொண்ணு, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா நல்ல ஃபேமிலி நல்ல என்வரான்மெண்ட் கிடைச்சிருக்கு, எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இன்னும் நான் நினைச்ச அந்த இலக்கை அடையலை அப்படின்னு உட்காந்து எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக அது என்னோட சோதனைத்தனமாகவோ என்னோட ப்ரொகாஸ்டினேஷனாகவோ என்னோட நம்ம ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு போய் எழுதி பார்க்கலாம், நாம நினைச்ச அந்த இலக்கை அடையல. இந்த கேள்வியில எவ்வளவு பேர் சபைகள்ல எவ்வளவு முன்னாடி கேட்டாலும் எல்லாமே எழுதி பார்க்கும்போது அவங்க இதை நானே ப்ராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சபைக்கு போகும்போது எழுதி பார்க்க சொல்லியிருக்கேன். 5 காரணங்கள் எழுதுங்கன்னு. எழுதி பார்த்ததுக்கு எல்லாமே சொல்றது நான் அவங்க அவங்களோட பிளான் பண்ணாதது, மந்த்லி பட்ஜெட் போடாதது, இயர்லி பட்ஜெட் போடாதது. ஸோ இந்த விஷயம் அடிப்படையில் நான் பிஸ்னஸ் ஹேபிட் கோச்சா இன்னைக்கு வர வந்துட்டு இருக்கேன். என்ன ஒரு நாளைக்கு 1% நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் சொல்ல வர்றது, ஒரு நாளைக்கு 1% நம்ம எல்லா வேலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். தொழிலதிபர்கள் நம்மளோட வேலைகளை ஒரு மணி நேரத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். ஒரு மணி நேரத்தையும் 9 மணிலேருந்து 10 மணி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தோம்னா நம்ம டைம் எதில் போயிருக்கு, நம்ம எதில் கொடுத்துருக்கணும். ரொம்ப சிம்பிள், நம்ம எதில் கொடுத்துருந்துக்கணும், நம்ம என்ன வாங்கணும்னா ஆனால் நம்ம எதில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன கேல்குலேஷன். இது ஒரு தந்து பல எம்ப்ளாயீஸ் வச்சு தொழில் பண்ணுற எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள். இதை நான் ரொம்ப பர்ஃபெக்ட் சொல்ல மாட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளும் 1% பெட்டராக இருக்கிறதுக்கு நானும் என்னோட டைகூன் கம்யூனிட்டியும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். Next, Sultana Parveen, Properties Mass Quality. Computer application. Next, Sultana Parveen, Preparator. Dr. A. Abdullah Karim, MA, PhD. Yes, Hassan Abdul Kader. Aku Healer H. Dilshad Banu, DASC. Then K.M. Fatima Rinosa. Alfred Chest. Anis Fatima. Because Professor அறியத்தக்க துறை பதிப்பகம், துறைக்கோ பதிப்பகம்.
இதாம்மா இது பாருங்க 1 செகண்ட்